விமர்சனங்களும் விளக்கங்களும் என்ற தொடரிலே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய செய்தி, தொழுகையில் அத்தஹியாத் அமர்விலே விரலை ஆட்டலாமா? இது ஒரு பெரிய சின்ன விஷயங்களை பெரிதாக ஆற்றி இன்னைக்கு சமுதாயத்திற்கு மத்தியில் ஒரு குழப்பங்களை உண்டாக்குனார். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபைனா நம்ம மகளால் அது கிடையாது. இருந்தாலும் இது சார்ந்த விளக்கங்கள் என்னன்றதை நம்ம தெரியும். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்படின்னு வரும்போது என்ன சொன்னாங்க, அந்த ஹதீஸ்ல என்ன இடம் பெறுதுன்றதை நம்ம தெளிவாக வேணும். எந்த அளவுக்கு சில நேரத்தில் நகைச்சுவையா இருக்குன்னா, ஒரு ஊர்ல ஒருத்தர் என்ன செஞ்சிருக்காரு, போய் இறங்கி இருக்கிறாரு, பள்ளிவாசல் எங்கன்னு கேட்டுக்கிறான். அந்த ஊர்ல பள்ளிவாசல் எங்கன்னு கேட்டுக்கிறான். அந்த ஊருக்கார ஒருத்தர் சொன்னானா, ஆட்டுற பள்ளியா ஆட்டாத பள்ளியான்னு கேட்டிருக்கான். எது இப்படி ஆட்டுற பள்ளி ஒண்ணு இருக்கு, ஆட்டாத பள்ளி இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி தரம் பிரிச்சு வச்சிருக்கிறான். ஒரு நேரத்துல ஆட்டுற பள்ளி தான் ஆட்டாத பள்ளின்றதெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் சில ஊர்கள்ல சில பள்ளிவாசல் எந்த ரகத்துல இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. எல்லாம் பாதுகாக்கிறோம். அதனால இது சார்ந்த விஷயங்கள் என்ன என்பதை நம்ம பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவர்கள் அத்தஹியாத்திலே இருந்த இருப்பை பற்றிய செய்தி அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. ஒரு ஹதீஸ ذكر أن النبي صلى الله عليه وسلم كان يشير بإصبعه إذا دعا ولا يحركها رواه أبو داود النسائي. அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில அத்தியாத்துல துஆ ஓதும்போது, அத்தியாத் ஓதும்போது என்ன செய்வாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னே இந்த கையை இப்படி தூக்குவாங்க. ஹனபி மதுஹப்ல இப்படி கையை தூக்கிட்டு இப்படி இறக்கிடுவாங்க. ஷாஃபி மதுஹப்ல சலாம் கொடுக்கிற வரைக்கும் இப்படி வச்சிருப்பாங்க. இதுதான் மதுஹப், இதுதான் ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி. இந்த ஹதீஸ்ல அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, கான யுஷீரு பி இஸ்பஇஹி இதா தஆ, நபி அவர்கள் அத்தஹியாத் துஆ ஓதும்போது கையை அசைத்தார்கள். அசைத்தார்கள் என்ன அர்த்தம்? இப்படி கையை வச்சிருக்கோமா இல்லையா, அஷ்ஹது அல்லா இலாஹன்னு சொல்லும்போது இப்படி கையை தூக்குறோம், இது ஒரு அசைவு. அப்புறம் ஓதி முடிச்ச பிறகு இப்படி கீழே இறக்குறோம், இது ஒரு அசைவு. யுஷீரு என்று தான் இங்க ஹதீஸ்ல வருது. யுஷீரு அப்படின்னா என்ன, சமிக்கை செய்தார்கள். சமிக்கை செய்தார்கள், அதாவது செய்கினை செய்தார்கள் சொல்லுவாங்கல்ல, எப்படின்பாங்கல்ல, இதான் செய்கினா, இது சமிக்கை இருக்கிறது. அரபில யுஷீருன்னு சொல்லுவாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சமிக்கை மாதிரி இப்படி கையை உயர்த்தினாங்க. எதுக்கு இப்படி சொல்லப்படுது? அல்லாஹ் ஒருவன் தான், நம்ம வணக்கத்திற்குரியவன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், நான் சாட்சி சொல்லுகிறேன் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான் அப்படின்றதுக்காக தான் இந்த கையை உயர்த்துவாங்க. சொல்லிட்டு இந்த ஹதீஸனுடைய முடிவுல தெளிவா சொல்லி முடிக்கிறாங்க. அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, வலா யுஹர்ரிகுஹா, விரலை அசைக்க மாட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆட்ட மாட்டாங்க அப்படின்றாங்க. இந்த ஹதீஸ் எதுல வருது? அபூ தாவூதுல 839வது ஹதீஸாகவும் நஸஈல 1253வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டுமா அப்படின்னா, இது அல்லாம நிறைய ஹதீஸ்கள்லாம் இருக்கு, ஆதாரங்கள் இருக்கிறது. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹம்பல் மதுஹபை தோற்றுவித்த இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத்தின் போது ஆட்காட்டி விரலை உயர்த்தினார்கள், அதனை ஆட்டவில்லை. தெளிவா அவங்க பதிவு செய்யறாங்க. இந்த மாதிரி நிறைய ரிவாயத்துகள் இருக்கு. அதே போல இவர்கள் ஆட்டணும், ஆட்டாங்கன்னு சொல்றதுக்கு என்ன ஹதீஸ் சொல்றாங்கன்னா, வாயில் இப்னு ஹுஜர் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, இவங்க சொல்லக்கூடிய ரிவாயத்தை வச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ் விரலை ஆட்டினார்கள் சொல்லி ஆடிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த வாயில் இப்னு ஹுஜர் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபியை ரிவாயத்தை செய்யறாங்க. இப்னு மாஜாவுல முதலாவது பாகம் 295வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் ஆட்காட்டி விரலை உயர்த்துவதை நான் பார்த்தேன். இவர் ஆட்டணும்னு சொன்ன அந்த ஹதீஸ் லஈஃபானதுன்னு சொல்றாங்க. சரி, நீங்களே ஒரு பொதுவா காமனா ஒரு விஷயத்தை பத்தி சொல்லுங்க. ஆட்டுறது வேற, அசைப்பது வேற. அதாவது இப்படி இருக்கிறது கையை இப்படி தூக்குறாங்க, இப்படி இறக்குறது, இது பேர் தான் இஷாரா, ஆட்டுறது. இவர்கள் இப்படியே ஆடிக்கிட்டே இருக்கிற, இது ஆட்டிக்கொண்டே இருந்தார்கள் என்று ஹதீஸ்ல வந்தாங்க. இப்படி செய்யணும். ஆட்டிக்கொண்டே இருப்பது வேறு, ஆட்டினார்கள் சமிக்கை செய்தார்கள் என்பது வேறு.
ஒருத்தர் போகும்போது வலிக்கு விழுந்துட்டேன் அப்படின்னாரு, கையில உள்ளது தவறி விழுந்துருச்சு அப்படின்னா ஒரு வாட்டி விழுந்திருக்குன்னு அர்த்தம். தவறி விழுந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா நிறைய வாட்டி கீழே விழுந்திருக்குன்னு அர்த்தம். விரல் அசைத்தார்கள் என்றுதான் ஹதீஸ்ல வருது. எந்த ஹதீஸ்லயோ விரல் அசைத்து கொண்டே இருந்தார்கள் என்பது எங்கேயுமே வரல. இன்னும் நிறைய ரிவாயத்தில் எல்லாம் இருக்கிற அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தெளிவா சொல்றாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாம் சஹீஹான ஹதீஸ்கள். அவங்க சொல்றாங்க பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத்திலே உட்கார்ந்து விட்டார்கள் என்றால் தனது வலது கர மணிக்கட்டை வலது துடையின் மீது வைத்துக் கொண்டு விரல்களை மடக்கி ஆட்காட்டி விரலை மட்டும் உயர்த்தினார்கள். தெளிவா சொல்றாங்க. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாக முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி நிறைய ஹதீஸ்கள் இருக்கிறது. எங்கேயுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரலை ஆட்டிக்கொண்டே இருந்தார்கள் என்பதற்கு ரிவாயத்தே இல்லை. விரல் அசைத்தார்கள், சைக்கினை செய்தார்கள், இப்படிதான் வரும். அல்லாஹ் ஒருவன் சொல்றதுக்கு சொல்லப்பட்ட அந்த இஷாரா. இத ஏன் இப்படி செய்யறாங்க அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு சப்புல தொழுதுகிட்டு இருக்கும்போது ஒரு எப்படி ஆட்டிட்டு என்ன ஆகும், பக்கத்துல உள்ளவங்களுக்கு சிந்தனை மாறும், கோபம் வரும், அந்த திசைகள்லாம் திரும்பும். இவனுக்கு இதான் வேலை. இது ஏதாவது நம்மள கேட்கணும், அதுக்கு ஏதாவது எதிர்வாதம் பண்ணணும், சண்டை உருவாகணும், கலகத்தை உண்டாகணும். சும்மா ஒரு சண்டை பிடிக்க முடியாதுல்ல, ஏதாவது ஒரு காரணம் வேணும்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃப்ல நிக்கும் போது எப்படி காலை வச்சு நிக்கணும், ஒரு தேங்காய் அளவுக்கு காலை உருட்டி விட்டா எவ்வளவு கேப் இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்க காலை விரிச்சிருந்தா போதும். இவன் காலை என்ன செய்வான், அடுத்தவன் காலை உள்ள போய் உள்ள விடுவான். ஏன் அப்படின்னா அவன் டென்ஷன் ஆகுவான். அப்படின்னா தள்ளி வைத்துடுவான், முடியாது. இப்படிதான் பலா இருக்கிறதுக்கு தான் இது வேலை. அருமையானவர்களை நம்ம தெளிவாக விளங்கி கொள்ளணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ்கள் எல்லாமே ஆதாரபூர்வமானதை தவறாக புரிந்து கொண்டு மக்களுக்கு மத்தியில விமர்சனம் பண்றாங்க. ஒரு மார்க்கத்தை ஒரு ஓரமா வச்சு காமனாவே பாருங்க. அல்லாஹ் ஒருவன் சொல்லக்கூடிய அந்த இஷாரா இப்படின்றது எந்த வகையில இது பொருந்தும், ஏதாவது அர்த்தம் இருக்கா? சரி, நான் அவனுடைய பாணியிலே சில கேள்விகளை கேட்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரலை ஆட்டிக்கொண்டே இருந்தாங்க, ஓ கணக்கு பிரகாரமே வச்சுக்கோ. நான் கேட்கிற ஒரு கேள்விக்கு நீ பதில் சொல்லு. விரல் அசைத்தார்கள் வருதுல்ல, எப்படி அசைத்தார்கள் நீ எடுப்ப? இப்படி அசைத்தார்களா, இல்ல இப்படி அசைத்தார்களா, இல்ல வடக்கு இறக்குமா, இல்ல இப்படியா? அதுக்காக தான் கண்டு பார்ப்போம். அசைத்தார்கள் வருது, மேலும் கீழுமாக அசைத்தார்களா, அல்லது வலதுபுறம் இடதுபுறமாக இப்படி அசைத்தார்களா, அல்லது ரவுண்டு கட்டி அசைத்தார்களா? எதுவுமே இல்லை. அப்போ நீயா ஒன்று எடுத்துக்கிறிய. இப்ப இது ஆதாரம், இதெல்லாம் என்ன தெரியுமா, ஒரு வித்தியாசமான முறையில் நம்ம செய்யணும். அதனாலதான் இவர்களுக்கு என்னது அப்படின்னா அது ஒரு ட்ரெண்டிங். மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எப்படியும் அதை அர்த்தம் வைக்கலாம். அந்த மாதிரி இவர்கள் சொந்த கருத்தை அர்த்தம் வைத்து இன்னைக்கு என்ன பெரும்பாலும் அல்லாவுடைய விருப்பம் எங்கேயும் இப்ப இல்ல. சில இடத்துல மட்டும்தான் ஒரு சில பேர் எப்படின்னு பயமா அப்படி ஆடிப்பான். அதுல கூட ஒழுங்கா ஆடுறானா இப்படின்றான் புத்தம். என்னடா உன் கருத்து? அதை கூட ஒழுங்கா ஆட்டு. ஒரு சாதாரண பாமரனை கூப்பிட்டு அத்தையாத்துல இப்படி வைக்கிறதுக்கோ இப்படி ஆட்டுறதுக்கு என்ன செய்வாங்க? அவங்களோட கருத்து கேட்டாலும் என்ன புதுசா ஆட்டுறன்னு கேட்பான். இந்த மார்க்கத்தை கூறு போடுவதற்காகவே இந்த ஹதீஸ் எத்தனை ஹதீஸ்களை நம்ம பார்க்கிறோம். எல்லா ஹதீஸ்களிலுமே இமாம்களும் சஹாபாக்களும் எல்லாமே தெளிவா சொல்லுகிறார்கள். பெருமானார் இஷாரா தான் செய்தார்கள். கையை உயர்த்தினார்கள், மடக்கி விட்டார்கள். இஷாரா செய்தார்கள். ஆட்டினார்கள் என்பது அல்ல, ஆட்டிக்கொண்டே இருந்தார்கள் என்பது இஷாரா செய்தார்கள். அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை அழகுபட நமக்கு தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறார். சில நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகும் போது என்ன செய்வாங்கன்னா அப்படியே ஆடாம அசையாம இருந்துருவாங்க. சில நேரத்துல ஆயிஷா நாயகி சொல்றாங்க ஹதீஸ்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில ரூஹ் போயிருச்சோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரூஹ் பிரிந்து விடுமோ என்று நாம் நினைக்கக்கூடிய அளவிற்கு அப்படி நிற்பாங்க. சுஜூதுல போகும்போது ஆடாம அசையாம இருப்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு ரூஹ் வாங்கப்பட்டு விட்டதோ என்று நினைக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரத்துல விலகிட்டு நான் ரூஹ் வாங்கப்படல, ஹயாத்தானா இருக்கிறேன் என்பதை தெரியப்படுத்துவதற்காக சில சைக்கிள் செய்வாங்க. இப்ப சுஜூதுல இருக்கும்போது என்ன செய்வாங்க, கால் அசைக்கும் போது கால் அசைது ரூஹ் இருக்கு.
அப்ப அத்தையாத்துல இருந்து அப்படியே இருக்கும்போது சில நேரத்துல ரூஹு போயிட்டாங்க போது அப்படி இஷாரா செய்யும் போது இல்ல ரூஹு இருக்கு. இப்படி தெரியப்படுத்துவதற்காக சில ஹதீஸ்கள் மூலமாக இப்படி வரலாமே ஒழிய எல்லா ஆட்டுங்க அப்படின்னு சொல்லி எங்கேயுமே வரல. இது மார்க்கமும் அல்ல. நம்ம தெளிவாக விளக்கணும். இது அல்லாம நிறைய ஹதீஸ்கள்லாம் இருக்கு. நம்ம சிந்திக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் போதுமானது. மதுஹபி இமாம்கள் அழகான முறையில மார்க்கத்தை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. அதை இன்னைக்கு என்ன செய்யறாங்க, ஆதாரம் இல்லைன்னு சொல்லி புறக்கணிக்கிறாங்க. இவர் புதுசா 5வது ஒரு மதுஹபை கொண்டு வந்து இவர் இதை செய்கின்றார். அருமையானவர்களே, அல்லாஹ் இந்த நிலையை விட்டு நம்மை பாதுகாக்கணும். நம்மளும் தெளிவான முறையில் இருக்கணும். நமக்கு காலம் காலமாக மதரசால ஓதி கொடுத்த உஸ்தாத்மார்களை நம்ம கேள்விப்படுறோம். இந்த மாதிரி ஆட்டுன்றது யாரும் சொல்லி கொடுத்ததே இல்லை. புதுசா வீடியோல வரக்கூடிய அண்ணன்மார்கள் தான் என்ன செய்யறாங்க, அது அவங்களுக்கு ஒரு புதுசா இருக்கிறனால செய்யறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இது போன்ற மார்க்கத்தினுடைய விஷயத்துல நிறைய குளறுபடிகள் இருக்கிறது. அவர்களை திட்டுவதற்காகவோ அவரை திருத்துவதற்காகவும் இந்த பயான் அல்ல. நாம் தவறி போய்விடக் கூடாது அந்த பாதையில் என்பதற்காகத்தான் இந்த செய்தி. அல்லாஹ் தஆலா புரிந்து செயல்படக்கூடிய ஆற்றலை தந்தல் புரிவானாக.